வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். ஸோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் சைக்காலஜியில் நான் வீக்கு சார், மேக்ஸ் சைக்காலஜி கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்தால் நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்காகவே மேக்ஸ் சைக்காலஜியை முழுக்க பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு என்ன பேருனா ஆரியன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆரியன் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா எஜுகேட் அப்படின்வாங்க. சரியா? ஸோ எஜுகேட் அதாவது மேக்ஸ் சைக்காலஜிக்கு ஒரு நல்ல கண்டென்ட் நாலேஜ் இருந்தால் போதும். சரி, அது என்ன சார் கண்டென்ட் நாலேஜ்? இந்த சம்மை இப்படி போட்டால் போதும், இந்த சம்முக்கான ஆன்சர் வந்துடும், இந்த சம்முக்கான ஐடியா இதுதான், இந்த சம்மு இந்த பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஐடியா தெரிஞ்சாலே அந்த சம் போட்டுருவோம். கரெக்டாக? ஸோ அதுக்கு அந்த அடிப்படை நாலேஜ் இருந்தால் போதும். அதை தான் இந்த டெஸ்ட் பேட்சில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் எங்கேயுமே நான் இது எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச், இது டிஎன்பிசியில் குரூப் 2A மெயின்ஸு ரீசனிங்கில் கேட்குற டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சிக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. அது ஏன் மென்ஷன் பண்ணலன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் நல்லா போகுதுன்ற பட்சத்தில் இதே பேரில் பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வரலாம், என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வரலாம். ஸோ இதை நாங்கள் ஆரம்பமாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த ஆரியன் இது ஆக்சுவலாக பார்ட் 1 அப்படின்றத மென்ஷன் பண்ணாமல் விட்டாங்க. இந்த ஆரியன் பார்ட் 1 அப்படின்றது முழுக்க எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? ஸோ எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்சாக தான் இது ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இப்போ அந்த எக்ஸாம் தான் வரப்போகுது. ஸோ எஸ்ஐயை பேஸ் பண்ணி தான் முழுக்க கொஷின்ஸ் இருக்கும். இதில் மேக்ஸ் கொஷின்ஸு புக்கில் இருந்து தான் கொஷின்ஸ் வரும். சரியா? ரீசனிங் கொஷின்ஸு முழுக்க நம்ம ஆர்எஸ் அகர்வாலை பேஸ் பண்ணியோ ரீசனிங்கை பேஸ் பண்ணி என்னென்ன புக்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் அதே நம்பரில் வரும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சரியா? நம்பர் மாறி தான் கொஷின்ஸ் வரும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும், நீங்கள் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஒரு நல்ல டீச்சருக்கான அழகு மாணவர்களை யோசிக்க வைக்கிறது. ஸோ அது கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கொடுக்கும். சரியா? ஸோ அதில் இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 25 டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த 25 டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 50 கொஷின் குறைஞ்சபட்சம் இருக்கும். மேக்ஸிமம் எத்தனை கொஷின்ஸ் வேணால் வரலாம், அது அந்த டாப்பிக்கோட கண்டென்ட்டை பொறுத்தது. சரியா? அந்த டாப்பிக்கோட டெப்த்தை பொறுத்தது. ஸோ குறைஞ்சது 50 கொஷின் இருக்கும், மேக்ஸிமம் எத்தனை கொஷின்ஸ் வேணால் வரலாம். சரியா? ஸோ மொத்தமாக ஒரு 1000 கொஷின் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? இதில் சைக்காலஜிக்கும் மேக்ஸுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தருவோம். இது யூடியூப்பில் ப்ரைவேட்டில் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். இதே போல் இது எப்படி சார் பார்க்கலாம், எப்போ அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது டெஸ்ட்டுக்கான உங்களுக்கு கொஷின் பேப்பர் வருது பார்த்தீங்களா, அன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான வீடியோ வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வரும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்துங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்சு தமிழ் இங்கிலீஷில் வரும், அதாவது பைலிங்குவலில் வரும். ஸோ கொஷின் பேப்பர் உங்களுக்கு என்னைக்கு டேட் சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் ஈவினிங் 6 மணிக்கு டெலிகிராமில் அனுப்பிச்சிடுவோம். ஸோ பிடிஎஃபாக வந்துடும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். சரியா? அதுக்கான ஆன்சர் கீ அன்றைக்கி நைட்டோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் காலையிலையோ உங்களுக்கு வந்துடும். ஆனால் வீடியோ மட்டும் அடுத்த டெஸ்ட்டு என்றைக்கு வருதோ அன்றைக்கி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அடுத்த டெஸ்ட்டு என்றைக்கு வருதோ அன்றைக்கி வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு வந்து 1ஆம் தேதி 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் 1 ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஒரு மேக்ஸு ஒரு சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் இருக்கும். இதில் இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாப்பிக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் அடிப்படை எண்கணிதம் இதுதான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்பர்ஸ் அங்கேருந்து தானே மேக்ஸ் ஆரம்பிக்குது. ஒரு கொஷின் கேட்டாங்களே ரீசெண்டாக ப்ரீவியஸ் இயரில் எஸ்ஐயில், அதாவது எனக்கு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த விகிதமுறு எண்கள் தான் என்ன, ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் என்ன, அதாவது இரட்டைப்படை பகா எண் எது, ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண் எது, த ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர் எது. ஸோ இந்த மாதிரி நமக்கு தியரி பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்கல்ல, நம்பர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் இந்த டெஸ்ட்டில் பார்ப்போம், அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்ப்போம், இந்த அடிப்படை எண்கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு சைக்காலஜி டாபிக், அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதை ஏபிஜிபி ஏன் சார் கொடுத்தீங்க, அது இதுவரை கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இதுவரை கேட்கலங்க. ஆனால் நம்ம சிலபஸில்
நம்ம சிலபஸ் என்னன்னு நமக்கே தெரியும். என்ன மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 முதல் 10 வரை உள்ள எளிய கணக்குகள். ஸோ அந்த சிலபஸில் 10வது புக்கில் இந்த டாபிக் இருக்குது. சரியா? அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் அதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜாவது தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா சப்போஸ் எக்ஸாமில் வந்துருச்சுன்னா இந்த ஒரு டாப்பிக்காகலாம் ஒரு வருஷம் உட்காந்து நம்ம படிக்க முடியாது. மறுபடியும்லாம் திருப்பி இந்த புக்கை எடுத்து வைக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யலாம், முடிஞ்ச அளவுக்கு இந்த டாப்பிக்கையும் தெரிஞ்சுப்போம். சரியா? ஸோ அதே போல் சிறப்பு தொடர்கள், ஸ்பெஷல் சீரீஸ். இந்த ஸ்பெஷல் சீரீஸ்னால் ஒன்றும் இல்லை, n × n+1/2 அப்படின்ற ஃபார்முலாலாம் பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ அதை பேஸ் பண்ணி வர சம். அதே இல்லாமல் சைக்காலஜியில் ஒத்தத்தன்மை, அனாலஜி அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். இதில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே ஒரு சைக்காலஜி ஒரு மேக்ஸ் இருக்கா, அந்த மாதிரி தான் கொஷின் கொடுத்துருப்போம். சரியா? கொஷின்ஸ் அப்படி தான் வரும். ஒவ்வொரு 7 டெஸ்ட்டுக்குமே ஒரு டெஸ்ட்டு என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் 50 கேள்வி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 50க்கு மேலேயும் வர வாய்ப்பு இருக்குது. சரியா? இது பொதுவாக 50ன்னு போட்டிருக்கோம், 50க்கு மேலேயும் வர வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அதே போல் இப்போ பாருங்கள், இந்த ஒரு சில டெஸ்ட் இருக்குது. என்னென்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, தரவு செயலாக்கம் அப்படின்னு. அதாவது நம்ம பை சார்ட், பார் சார்ட் இதெல்லாம் படிக்கிறோம்ல, ஸோ அந்த டாபிக். இதில் உங்களுக்கே தெரியும், போன தடவை 10 கொஷின் கேட்டாங்க. அதாவது நம்ம கணக்கு பிரகாரம் 5 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா வேணும்னே ரிப்பீட்டடாக கீழே ஒரு தடவை கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ ஏன்னா நீங்கள் நிறைய கொஷின்ஸ் அதில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். சரியா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் உங்களால் என்ன செய்ய முடியும், அந்த எக்ஸாமில் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், அந்த 10 கேள்வியை ஈஸியாக போட முடியும். அதே போல் எண் வரிசை எழுத்து வரிசை இல்லாத எக்ஸாமே இல்லை. அதனால தான் இங்கே ஒரு முறை கொடுத்த நாங்கள் ஏற்கனவே அதை முன்ன ஒரு முறை இருக்கா பாருங்கள், ஏற்கனவே ஃபஸ்ட்டு எழுத்து வரிசையும் எண் வரிசையும் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் பின்னாடி ஒரு டெஸ்ட்டில் அதை சேர்த்து கொடுத்தோம். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான டாப்பிக்காக இதுக்கு முன்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு முறை பார்ப்போம், ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்ற ரீசனுக்காக தான். சரியா? ஸோ ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் சைக்காலஜி அப்படின்றது என்னென்னா சைக்கிள் ஓட்டுற கணக்கு தான். ஃபஸ்ட்டு நாள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது நம்ம எப்படி கற்றுக்குவோம், ஹேண்டில் டைட்டாக பிடி, நேராக பாரு, முதுக சாய்க்காத, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டு அப்படி ஓட்டும் போதே கீழே உயிர்ந்துருவோம். ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து அதே சைக்கிளை நல்லா சாஞ்சிட்டு 2 கை விட்டு ஓட்டு போவோம். இந்த 2 டேட்டுக்கு நடுவில் இருக்குது பார்த்தியா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ். சரியா? அந்த ப்ராக்டிஸ் மேக்ஸில் இருந்தால் கண்டிப்பாக மேக்ஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த பூனை எலியை வச்சு ஒரு இது வரும், டாம் அண்ட் ஜெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று வரும், பார்த்துருப்பீங்க. அந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் எப்போவுமே வந்து ஜெர்ரி ஜெயிக்கிற மாதிரியே, அதாவது எலி ஜெயிக்கிற மாதிரியே காமிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எலியை விட பூனை வந்து பார்த்திங்கன்னா வலிமையானது. ஆனால் எலி வந்து ஜெயிக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தான். அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு தெரில, எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அதில் எலிக்கு அது எதுக்கானது, பூனைக்கு அது எதுக்கானது. இப்போ பூனைக்கு எலி எதுக்கு, ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான். சரியா? ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான். நல்லா புரிஞ்சுங்க, அந்த பர்பஸ் எதுக்குன்னு புரிஞ்சுங்க. பூனைக்கு அந்த எலியானது ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான். ஆனால் எலிக்கு அது உசுர் சம்மந்தப்பட்ட விஷயம், மாச்சுன்னா உசுர் போயிடும். சரியா? அதனால தான் பூனையை விட எலி நிறைய முறை அந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் ஜெயிக்குது. இது என்னுடைய புரிதல் மட்டுமே. சரியா? இதுலேருந்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு பர்பஸ் ரொம்ப முக்கியம். எதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணுறோம், எதுக்காக அதை நம்ம செய்கிறோம் அப்படின்ற அந்த விஷயம் புரியணும். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, ஆரம்பம் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே முடிச்சிருக்காங்களா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. சரியா? ஒரு வார்த்தை கூட தமிழில் இருக்குது, தொடங்குவதில் இல்லை வெற்றி, அதை தொடர்வதிலேயே உள்ளதுன்னு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவங்களாம் ஜெயிச்சிட முடியாது. அந்த வேலையை கண்டினியூஸாக, இந்த ஒரு நல்ல வார்த்தை இருக்குங்க, கன்சிஸ்டன்ஸாக செய்யும் போது மட்டும்தான் நம்மளால் அந்த வெற்றி அப்படின்ற இலக்கை அடைய முடியும்.
ஓகேவா? ஸோ அதை ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இது மோட்டிவேஷனுக்காகலாம் சொல்ல, ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கம்பல்சரி முக்கியம். அதே சமயம் பர்பஸ் அப்படின்ற விஷயமும் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அதை பார்த்துங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு 7 டெஸ்ட்டுக்கும் ஒரு முறை ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதே போல் ஃபுல் டெஸ்ட் 2 குடுத்துருக்கோம். இது நாளடைவில் இந்த டெஸ்ட்டு 5 டெஸ்ட் ஆகலாம். இது இல்லாமல் 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான டெஸ்ட்டும் வந்து இருக்குது. சரியா? அதையும் யோசித்து வச்சுருக்கோம். ஸோ இந்த 25 டெஸ்ட்டு நாளடைவில் 30 டெஸ்ட் ஆகலாம். அது விருப்பத்திற்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யலாம், மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கான அப்டேட் நான் நாளடைவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சு முழுக்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிக்கிறேன். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரீசனுக்காக தான். என்னன்னா, எனக்கு ஒரு சுதந்திரம் தேவைப்பட்டது. சரியா? ஒரு சுதந்திரம், ஒரு இண்டிபெண்டன்ஸ் தேவை. அது என்ன சார் இண்டிபெண்டன்ஸ்? ஒரே ஒரு விஷயந்தாங்க. இப்போது அந்த ஃப்ரீடம் எதுக்கான ஃப்ரீடமாக இருக்கணும்னா, இப்போ நான் ஒரு மேக்ஸ் டீச்சர், சரியா? நான் ஒரு ரீசனிங் டீச்சர் அப்படின்னும் போது, ஒரு மென்சுரேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது, அளவியல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குன்னா, அந்த டாப்பிக்கை நான் 6 மணி நேரத்தில் எடுக்க முடியும்னா, 6 மணி நேரத்தில் எனக்கு அந்த கண்டென்ட்டு எடுத்துன்னு போய் பசங்களுக்கு சேர்த்துட முடியும். இது நான் சொல்ல வரேன். ஆனால் 3 மணி நேரத்தில் அந்த கண்டென்ட்டை எடுத்துன்னு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் ஆகும். சரியா? இது ஒரு டீச்சராக எனக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் உறுத்தும். சரியா? என்னடா பசங்களுக்கு எடுத்துன்னு போய் அந்த விஷயத்த ஃபுல்லாக சேர்க்க முடியல அப்படின்னு. ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்மாக ஒன்று எனக்கு தேவை அப்படின்னு தோணுச்சு. சரியா? ஸோ நம்மளுடைய அறிவு அப்படின்ற அந்த விஷயத்த முழுசாக எடுத்துன்னு போய் பசங்களுக்கு சேர்த்துடணும். சரியா? ஏன்னா எனக்கு எங்கள் டீச்சர் கத்தந்த ஒரு வார்த்தை இருக்குது, கற்றுத்தரவன்லாம் வாத்தியார் இல்லை, யாருக்கிட்ட நீ கற்றுக்கிறியோ அவன் தான் உனக்கு வாத்தியார் அப்படின்னு. சரியா? ஸோ நான் வாத்தியாராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் அதுக்கான பிளாட்ஃபார்மாக இந்த யூடியூப்பை பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற முடியாது. அதனால தான் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நல்லா போகும்ன்ற பட்சத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு இது எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்சாக தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான விலை வந்து 499 அப்படின்னு போட்டிருக்கோம். இதுவும் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கும், அதை எடிட் பண்ணதுக்கும், அந்த கொஷின் பேப்பர் ரெடி பண்ணதுக்குமாக ஒரு சில செலவுகள் இருக்குது. என்னை நம்பி ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது தரணும். சரியா? ஸோ அதுக்காக மட்டும்தான். அது இல்லாமல் இது இல்லைனாலும் உங்களை இதுக்கப்புறம் இந்த சேனல் மூலிமா நான் மறுபடியும் என்ன செய்வேன், வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்க போகிறேன். சரியா? ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதே போல் டெலிகிராம் அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு எதனா தேவை அப்படின்ற பட்சத்தில், ஸோ அதில் என்னென்ன தேவையோ அதுக்கான இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலை பற்றி என்னென்ன புதுசாக அப்டேட் வருதோ அதெல்லாம் அந்த டெலிகிராம் மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது மூலிமா தெரிஞ்சுங்க. ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சை வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது இந்த நம்பர் 9489645849 அப்படின்ற நம்பருக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எனக்கு டெலிகிராமில் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் குரூப்பில் சேர்த்து விடுறேன். இந்த ஒரே ஒரு விஷயம், நான் இதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் சொல்லிடுறேன். நான் இந்த சேனலுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் புதுசுலாம் இல்லை. சரியா? நான் ஒரு 6-7 வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. சரியா? ஒரு சில கமிட்மெண்ட் இருக்குது. அந்த கமிட்மெண்ட் நான் பாதியிலே விட்டு வந்தேன்னா அது நல்லா இருக்காது. சரியா? ஸோ அதனால தான் இப்போ ஃபேஸை காமிக்காமையும் கிளாஸ் எடுக்கிறேன். மேபி நான் ஃபேஸ் காமிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களில் ஒரு சிலருக்காவது, நான் ரொம்பலாம் பெரிய ஆளுன்னு சொல்ல, ஒரு சிலருக்காவது என்னை தெரிஞ்சிருக்கலாம். சரியா? ஸோ அதனால் நீங்கள் என்னடா புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதில் நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற மைண்ட் செட்லாம் வேணாம். நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப பழைய ஆள். சரியா? ஸோ என்னுடைய சுச்சுவேஷன் என்ன இந்த நிலைமையில் இந்த டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த ரீசனும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான விலை 499. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விலை, அதாவது காசு அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் சேர்த்துருவோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிப்போம். 1ஆம் தேதியிலேருந்து நம்ம என்ன செய்வோம், டெஸ்ட்டுக்கான வேலையை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட் தரேன். நன்றிகள் பல.